ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து இயல் 3 இளைய தோழனுக்கு அப்படிங்கிற ஒரு கவிதை பேர் எழுதியிருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 47 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், உன்னுடன் நீயே டேஸ் கொள் அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஆன்சர் வந்து கைக்குலுக்கி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கவலைகள் டேஸ் அல்ல கைக்குழந்தைகள். ஆப்ஷன் ஏனால இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விழித்து கூட்டல் எழும். போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். போவது கூட்டல் இல்லை. அடுத்து பாருங்கள், படுக்கையாகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். எப்படி எழுதலாம்? படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கூட்டல் கொண்டு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். தூக்கி கொண்டு. விழித்து கூட்டல் எழும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். எப்படி எழுதலாம்? விழித்தெழும். ஓகே, இப்போ நம்ம 2 மார்க் பார்ப்போம். இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் இருக்கா. இதோட ஆன்சர் எப்படி எழுதுறான்னா, கவலைகளை கவிஞர் கைக்குழந்தைகளோடு உருவகப்படுத்துகிறார். எப்படி எழுதணும் ஆன்சர்? கவலைகளை கவிஞர் கைக்குழந்தைகளோடு உருவகப்படுத்துகிறார். ஸோ இந்த எவ்வாறு இருக்குது அதை அடிச்சிடுங்க. இந்த கொஸ்டின் மார்க்கை நோட் எடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், தோல்வி எப்போது தூண்டுகோலாகும் இருக்கா. இதுக்கோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 47 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். உலகிற்குன்னு ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே பாருங்கள், ஒளியேற்றம் இருக்கா. இது வரைக்கும் 2வது 2 மார்க்கோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சிறுவினா பார்ப்போம். பூமி எப்போது பாதியாகும் இருக்கா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 47 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா நீ சோர்ந்து தளர்ந்தால் இருக்குது. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாதையாகும் முடியுதா. இது வரைக்கும் சிறுவினா உன்னோட ஆன்சர். நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய் படுக்கையாகும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதியாகும். ஸோ இதுதான் சிறுவினா உன்னோட ஆன்சர்.